வணக்கம் மக்களே. இந்த வீடியோ சீரீஸில் நம் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள தமிழ் எழுத்துக்களை தேடிய ஒரு பயணம். இந்த பதிவில் மறுகால் தலை சமணர் படுக்கைகளை பார்க்க இருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் சீவலபேரி அருகே மறுகால் தலை சமணர் படுக்கை. இதைதான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டு என கூறப்படுகிறார்கள். இதை வைத்துதான் அப்பொழுது வடமொழிகளை விட நம் தாய்மொழி தமிழ் பழமையானது என்று கூறப்பட்டது. இவ்விடம் சீவலபேரி அருகே பூலுடையார் சாஸ்தா கோயில் பின்புறம் அமைந்துள்ள மலைக்குன்றுகளில் இருக்கிறது. இந்த கல்வெட்டு சுமார் 2000 முதல் 2500 வருடங்கள் பழமையானது. இதை முதலில் 1906ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆய்வாளர் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. பின்பு 1924ஆம் ஆண்டு KV சுப்பிரமணிய ஐயரால் வெளியிடப்பட்டது. அதன் பிறகு நம் தொல்லியல் துறை 2024ஆம் ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் கண்காட்சி நடத்தப்பட்டது. இங்குள்ள ஊர் மக்கள் இதை பாண்டவர் படுக்கை என கூறுகிறார்கள். சமண முனிவர்களுக்காக கட்டப்பட்ட வெண்காசிபன் கொடுப்பித்த கல்கஞ்சனம். மழை நீரிலிருந்து இவ்வெழுத்துக்களை பாதுகாக்க இப்பாறையிலேயே காடி வெட்டப்பட்டுள்ளது. வெண்காசிபன் பாண்டியர் இவ்விடத்தை சமண முனிவர்களுக்காக கொடுத்தது தெரிகிறது. இதில் சமணர்களுக்காக வெட்டப்பட்ட 7 படுக்கைகளை பார்க்கலாம். இதில் நீர் சேகரிப்பதற்காகவும் மருத்துவத்திற்காகவும் பல குழிகள் வெட்டப்பட்டதை காணலாம். அதைத் தொடர்ந்து பல ஓவியங்களும் கோலங்களும் காணலாம். சில விளையாட்டுக்கள் கூட இதில் இருக்கிறது. ஆடுபுலி ஆட்டம் போன்ற விளையாட்டுக்கள் கூட விளையாடி இருக்கிறார்கள். இதில் 18ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட சுவாமி அழகிய அம என்ற கல்வெட்டும் காணப்படுகிறது. போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு இடம், ஒன்றும் சொல்வதற்கில்லை. வரலாற்று சிறப்புமிக்க தளத்தில் தன் பெயரை கிறுக்கி மது அருந்துவது போன்ற ஒரு நல்ல செயல்களை இந்த நூற்றாண்டை சார்ந்த சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்ல வருவது ஒன்றுதான், தமிழ் அழிந்தால் இனம் அழியும், அவ்வளவுதான். அது எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று நாம் தான் பார்க்க வேண்டும். நன்றி மக்களே. தொடர்ந்து அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தமிழி பாகம் 2